முதலாவது வினாவாக நாம் சிந்திக்க இருப்பது, லக்ஷ்மி அப்படிங்கிறவங்க காமாட்சி அப்படிங்கிற சொல்லுக்கு விளக்கம் கேட்குறாங்க. பொதுவாக அக்ஷி அப்படின்னா கண் அப்படின்னு அர்த்தம். காமாட்சி அப்படிங்கிற வார்த்தை இருக்கோ இல்லையோ, அது ஆசைகள் பொருந்திய கண் அப்படின்னு அர்த்தம். இப்போது ஒரு உதாரணம் பாருங்கள். நான் ஒரு பொருளை பார்க்குறேன். இப்போ எனக்கு முன்னாடி ஒரு சாமி படம் இருக்குது. நான் அதை பார்க்குறேன். அப்படி பார்க்குற போது என் கண்ணில் என்ன தெரியும்? என் கண்ணை நீங்கள் உத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னா, அந்த சுவாமி படம் தெரியும். முன்னாடி நான் எதை பார்க்குறேனோ அது என் கண்ணில் பிரதிபாத்தியமாகும். அப்படி பிரதிபாத்தியமாக பார்த்தா அதில் இந்த சாமி படம் எப்படி என் கண்ணில் தெரியுதோ அதை மாதிரி காமாட்சி அப்படின்னா என்ன அப்படின்னா, ஆசைப்பட்டவர்கள் அனைவரும். இந்த ஆசைப்பட்டவர்னா யார் அப்படின்னா மனிதர்கள் தான். ஆசை மனிதர்களுக்கே. விசேஷம் என்ன தெரியுமா? வேதம் காமோகி மர்த்தியாகா அப்படின்னு ஒரு வார்த்தை ஒரு இடத்துல சொல்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மர்த்தியாகனா மனிதர்கள்னு அர்த்தம். பிரகிருதி காமோகி மர்த்தியா அப்படிங்கிற மாதிரிலாம் சில இடங்களில் வருது. இயல்பான ஆசையை உடையவர்கள் மானுடர்கள் அப்படின்னு அபிராமி பட்டர் சொல்லுவார். ஆசை கடலுள் அகப்பட்டு அப்படின்னு சொல்லுவார். கடல் மாதிரி ஆசை என்பார். அந்த மாதிரி இயல்பாகவே ஆசையை உடையவர்கள் மனிதர்கள். அந்த ஆசையோடு காமாட்சிக்கு முன்னாடி போய் நிற்கிறோம். நம்மெல்லாம் என்ன ஆசை அப்படின்னா, ஒரு உதாரணம் பாருங்கள். அபிராமி பட்டர் சொல்கிறார் பாருங்கள். தனம் தரும் காசு வேணும், கல்வி தரும் படிப்பு வேணும், ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும். சலிச்சு போகிறது மனசு, வெறுத்து போகிறது சில நேரங்களில். அந்த மாதிரி சலிப்பு வரக்கூடாது, நான் புத்துணர்ச்சியாக இருக்கணும். தளர்வு அழியா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும். அந்த காலத்துல எல்லாம் சில சித்துக்களை அடையணும்னு நினச்சி நிறையா ஜபங்கள்லாம் பண்ணுறவள்லாம் இருப்பாள். அந்த மாதிரி தெய்வ வடிவம் தரும், நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும். இதை மாதிரி நிறைய இருக்குது. அழகு, புகழ், செல்வம், வாழ்நாள் வெற்றி, சந்தானம், தொகை தரு 16 பேர்னு சொல்லுவார். அப்போ இது எல்லாவற்றையும் அடைய வேண்டும் என்ற ஆசைகளோடு மனதிலே சுமந்தவர்களாய் காமாட்சியினுடைய கண்ணுக்கு முன்னாடி போய் எல்லாரும் நிற்கிறா. அப்போ காமாட்சி கண்ணில் என்ன தெரியறதுன்னா, ஆசைகளோடு நிற்கிற மனிதர்கள் தெரிகிறார்கள். அதனால் காமாட்சி. அப்போனா என்ன அர்த்தம்னா, மனிதர்களின் ஆசைகள் அனைத்தையும் நிறைவேற்றி வைப்பவள் காமாட்சி. நம்ம என்ன ஆசைப்பட்டாலும் சரி. இதில் என்ன சிறப்பு அப்படின்னா, அம்மா அப்படிங்கிற சொல்லு தான் காமாட்சி. காமாட்சின்னா அம்மான்னு நம்ம எடுத்துக்கணும். உன்னையே அன்னையே என்பன் ஓடி வந்தேன். ஏன் தாயார்னு சொல்கிறோம்னா, லலிதா சகஸ்ரநாமம் சொல்லுவோம் ஸ்ரீமாதாயே நமஹான்னு. இந்த காமாட்சிக்கும் அந்த தொடர்புக்கும் ரொம்ப சம்பந்தம் இருக்கும். அதனால் சொல்கிறேன். என்ன அப்படின்னா, தாயாருக்கு தான் குழந்தை சந்தோஷமாக இருக்கணும், அவன் நினச்சதையெல்லாம் நல்லபடியாக செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு எல்லா தாயாரும் ஆசைப்படுவாள், லோகத்தில் எல்லாருமே. அப்போ அந்த விருப்பம், அதாவது மனதிலே தோன்றுகிற ஆசைகளை எல்லாம் விரும்பி அளிக்கின்ற தாயாராக இருக்கிறவள் காமாட்சி அப்படின்னு ஒரு அர்த்தம். அதனால தான் அபிராமி பட்டர் சொல்கிறார். என்ன அப்படின்னா, தனம் தரும் கல்வி தரும் எல்லாத்தையும் சொல்லிவிட்டு அபிராமி கடை கண்களேம்பார். கடை கண்ணால் ஒரு பார்வை பார்த்தா. காரணம் என்னென்னா, நாம் அவளை பார்க்குறோம், அவள் கண்ணில் நாம் தெரிகிறோம். அதனால் அந்த ஆசையெல்லாம் அப்படி பார்க்கறதுனாலேயே நமக்கு நிறைவேறும். அம்பாளை போய் நம்ம பார்க்குறோம், அப்படி பார்க்கறதுனாலே நம்மளுடைய ஆசையெல்லாம் நிவர்த்தியாகும். யாரை பார்த்தால் நம்மளுடைய ஆசைகள் எல்லாம் நிவர்த்தியாகுமோ, யார் பார்ப்பதனால் நம்மளுடைய ஆசைகள் எல்லாம் நம்மை அடையுமோ, அப்படிப்பட்ட ஒரு பேராற்றல் பொருந்திய சக்திக்கு காமாட்சின்னு பேர். பொதுவாக காமா அப்படிங்கிற வார்த்தைக்கு லக்ஷ்மி சரஸ்வதின்னு அர்த்தம். லக்ஷ்மி சரஸ்வதி பார்வதி, அதை துர்க்கைன்னு சொல்கிற வழக்கம். அம்பாளுக்கு 3 கண். லக்ஷ்மி ஒரு கண்ணால் அம்பாள் செல்வத்தை அளிப்பா, இன்னொரு கண்ணால் அறிவை அளிப்பா, இன்னொரு கண்ணால் மிகச்சிறந்த ஆற்றலை அளிப்பார். அதனால் காமாட்சின்னு பேர்.
இந்த காமாட்சிங்கிறது மிகப்பெரிய தத்துவம். காமாட்சின்னுவா லலிதா சஹஸ்ரநாமத்தில் பயன்படுத்தியிருக்கா. அதுக்கு இன்னும் சாஸ்திரார்த்தங்கள் நிறையா இருக்குது. இந்த காமாட்சி பதத்துக்கு வியாக்கியானம் வந்து ஸ்ரீவித்யா உபாசனையில் தனியாக சொல்லியிருக்கா. அது வந்து எப்பொழுதுமே உபதேசம் அம்பாள்கிட்ட ரொம்ப ரகசியமாக சொல்லுவாள். குரு சிஷ்யன் அப்படி ஒருத்தர் டு ஒருத்தர், 1 to 1ன்னு சொல்கிற மாதிரியோ அந்த மாதிரி வழியில் இந்த காமாட்சிக்கு பொருள் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு புத்தகத்தில் போடலாம். அந்த மாதிரி இந்த காங்கிற எழுத்து, மாங்கிற எழுத்து, அக்ஷிங்கிற எழுத்து, அதில் அகரம், அதில் க்ஷகரம் எதுக்கு, அகாராதி க்ஷகாராந்தம் அதுலேயே இருக்கும் எல்லா எழுத்தும். 51 பீடத்துக்கும் காமாட்சி தலைமையாக இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் தந்திர சாஸ்திரங்கள், அதை பற்றி நிறைய நூல்கள் இருக்குது. அதில் காமாட்சி அப்படிங்கிற வார்த்தை, அக்ஷி அப்படிங்கிற வார்த்தைக்குள்ளே ஏலேருந்து க்ஷா வரைக்கும் 51 எழுத்துக்களையும் அதில் இணைத்து சொல்லியிருப்பார்கள். அந்த ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒவ்வொரு வர்ணம் உண்டு. மாத்திருக்கா வர்ண ரூபின்னி நமஹா அப்படின்னு லலிதா சஹஸ்ரநாமம் சொல்கிறது. அந்த 51 எழுத்துக்களின் வடிவாக இருக்கக்கூடியவள் காமாட்சி அப்படிங்கிற சொல்லும் அதில் அடங்கியிருக்கு. யாருடைய கண்கள் இலக்குமியையும் சரஸ்வதியையும் துர்க்கையினுடைய ஆற்றலையும் தரவல்லதாக, அறிவு செல்வம் ஆற்றல் இவை 3ஐயும் தரவல்லதாக இருக்கிறதோ அவளுக்கு காமாட்சின்னு பேர். இது மாதிரி தந்திரசாஸ்திரம் நிறைய பொருள் சொல்லியிருக்கு.